ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனம். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். கர்த்தருடைய வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்க நாட்களை முடிக்க பண்ணுகிற கர்த்தர். நீ ஒருவேளை நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் துக்கத்தோடு சில விஷயங்களில் நீங்கள் துக்கமடைந்தவர்களாக இருக்கலாம். சில ஜெபங்கள் நீங்கள் செய்தும் அது கேட்கப்படாமல் இருப்பதைப் போல உங்களுக்கு தோன்றலாம். அந்த துக்கத்தினால் நீங்கள் நிறைந்திருக்கலாம். அந்த துக்கம் உங்களுடைய இருதயத்தை அழுத்தலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அவைகள் இனி நீடிப்பதில்லை, அது முடிந்து போகும். அந்த sorrows, the day of sorrows shall be end, come to an end. அது ஒரு முடிவுக்குள் வந்துவிடும். இதை நம்முடைய ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுகிறார், வாக்கு பண்ணுகிறார். நீ இதுவரை இருந்த துக்கம் போதும், அதிலிருந்து நான் ஒரு குழு விடுதலையை தருகிறேன். எந்த மாதிரி துக்கமா இருந்தாலும் சரி. ஒரு சமயம் ஒரு மகளுக்கு அந்த கம்பெனியில வேலையில உயர்வு வரவே இல்லை. அவளுக்கு அடுத்தவர்களுக்கெல்லாம் உயர்வு கொடுக்கிறார்கள், இன்சென்டிவ் கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த மகளுக்கு மாத்திரம் உயர்வு கொடுக்கவே இல்லை. பார்த்தா இவளோடு தோழியாக இருக்கக்கூடிய ஒருத்தி இவளுடைய வேலையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மைன்யூட் குறைபாடுகளை மேலே இருக்கக்கூடிய எம்டிக்கு அதை தெரிவித்துக் கொண்டே இருந்திருக்கிறார். இது இவளுக்கு தெரியாது. ஆனால் இவள் எடுத்து ரொம்ப பாசமா ரொம்ப ஃப்ரெண்டு, டியர் ஃப்ரெண்டு அப்படின்னு கூடவே இருப்பா. அவளுக்கு எல்லாருக்கும் உயர்வு கிடைக்கிறது. அவளுடைய ஃப்ரெண்டுக்கும் இவளை விட 2 கிரேடு மேலே போயிட்டா. அவளுக்கு காய்மகாரம் என்னன்னா, அவளுக்கு இருக்கிற எரிசல் என்னன்னா, இவன் மேலே வந்துடக்கூடாது, இவன் நல்ல பேர் வாங்கிடக்கூடாது. அவன் நிறைய குற்றம் போடுவான், நிறைய தப்பு பண்ணுவான். அதெல்லாம் மறைச்சு இவன் அதெல்லாம் காட்டி கொடுக்க மாட்டான். இவன் திருத்துவா. அவன் பண்ற தப்பெல்லாம் இவ போய், இது இப்படி பண்ணிட்ட பத்தியா, இதை பார்த்தா எம்டி பார்த்தா என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ போய் திருத்துவான். ஆனா இவருடைய சின்ன தப்பிதங்களை கூட அதை கொண்டு போய் எம்டிக்கு காமிச்சு அவன் உயர்வு வாங்கிட்டே வந்தா, இவளுக்கு அந்த உயர்வு இல்லை. இதை அந்த எம்டி கவனித்து கொண்டே இருந்திருக்கிறார். இவ செய்ததெல்லாம் அந்த எம்டி கவனித்து கொண்டே இருந்திருக்கிறார். இவள் தன்னுடைய தோழி என்பதினால் இவளுக்கு எந்த சந்தேகமும் அவன் மேல இல்லை. இவ நல்லா ஜெபிக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளை, எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு நாள் இப்படி போய்கொண்டே இருக்கிறது, பயங்கர துக்கம், மனதில் துக்கம். நான் ஜெபிக்கிறேன், நான் உண்மையாக தானேப்பா இருக்கேன். எல்லாருக்கும் எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் என் லெவலுக்கு வந்துட்டான். என் கூட இருந்தவங்களும் எனக்கு மேலே லெவலில் போயிட்டான். நான் இன்னும் இந்த நிலையில் இருக்கிறேன். என்னப்பா என்கிட்ட தப்பு, என்னப்பா குறை? நீங்கள் தான் இந்த உயர்வு நீங்கள் தான் கொடுக்கணும், அது தடையை நீங்கள் தான் மாற்றணும் அப்படின்னு ஜெபித்து கொண்டே இருக்கிறான். கர்த்தருடைய வாக்கு தத்துவம் தடைகளை நீக்கி போடுகிறவர். அவன் ஜெபம் பண்றான், வாக்கு தத்துவத்தை சொல்லி ஜெபிக்கிறான். என்ன நடந்தது தெரியுமா? அந்த எம்டி ஒரு நாள் அலுவலகத்தில் இவளை அழைக்கிறான். அப்ப இவளுடைய தோழிக்கு தெரியும். என்ன தெரியும்னா, இவளை பத்தி இல்லாத பொல்லாத நம்ம போட்டு கொடுத்துருக்கோம், வேலையை விட்டே தூக்கிடுவாங்க. அப்பா பெரிய தொல்லை நமக்கு ஒழிஞ்சுது. இப்போ ஃப்ரெண்டு மாதிரி நடிச்சுட்டு இவளை வேலையை விட்டு அனுப்பிடுவோம். இவன் நம்ம கம்பெனியில் நம்ம தான் டாப், அப்படி இவன் இல்லைன்னா நம்ம இன்னும் டாப்பாக வந்துடலான்ட்டு அவ பயங்கர சதியில வேலை பார்த்தா. ஆனா அந்த எம்டி கூப்பிட்டு அவளை உட்கார வச்சு
அவளுக்கு சில காரியங்களை விளக்கினார். எம்டி கூப்பிட்டு சொன்னாரு, உன் ஃப்ரெண்டு அவளை பத்தி சொன்னப்ப இவ நம்ப மறுத்தாள். நோ சார், நோ சார்னா. இல்லம்மா, அவ பார் உன்னை பத்தி இத்தனை ரிப்போர்ட் கொடுத்துருக்கான். எனக்கு தெரியும் நீ வேலையில உண்மையா இருக்க, நல்லா இருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் அவ அந்த வேலையில இப்படி காய்மகாரம் பண்றது, கன்னிங்கா அவர் பண்றது நான் பார்த்து கொண்டே இருந்தேன். அவளுக்கு ரூல்ஸ் பிரகாரம் உயர்வு கிடைத்து கொண்டே இருந்தது. நீ அநேக பிரச்சனையில் அவ சிக்க வேண்டியது நீ தான் போய் காப்பாத்திருக்க. ஆனா அவ அதை நினைக்கவே இல்லை. உனக்கு விரோதமாவே நிறைய செஞ்சுட்டு இருந்தான். நானும் கவனிச்சுட்டே தான் இருந்தேன். ஒரு காலகட்டத்தின் மேல என்னால பொறுக்க முடியல. காரணம், இப்போ உன்னை நான் வர சொன்னதுக்கு காரணமே உன்னை வேலையை விட்டு அனுப்ப சொல்லி அவ பல பரிந்துரைகளை என்னிடத்துல செய்திருக்கிறாள். அவள் மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்கிற ஒரு சிலர், உன் கூட வேலை செய்கிற ஒரு சில கொலிக்கிட்ட அவ சொல்லி, நீ வேலையிலிருந்து அவர்களுக்கு உயர்வுக்கு ஆபத்து என்று சொல்லி அவர்களுக்கு வரவேண்டிய நன்மைகள் வராமல் போய்விடும் என்று சொல்லி உனக்காக ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள். அவ ஆச்சரியப்பட்டா, ஷாக்காய் போனா. ஆனா கர்த்தர் எப்படி ஆமான் சதி திட்டத்திற்கு நடுவில் மோர்தெக்காயை உயர்த்தினாரோ, எப்படி எல்லா அலுவலர்களுடைய சதி திட்டத்துக்கு நடுவில் தானியேலை தரிவுராஜா உயர்த்தினாரோ, அதே போல இந்த மகளை அவர் மேனேஜர் என்கிற பொறுப்புல கொண்டு போய் வைத்து ஒரு பதவி அல்ல, ஒரு பெரிய பதவி உயர்வை தந்து, ஒரு பெரிய சேலரி ஹைக்கை தந்து, அவள் நினைக்கிறவர்கள், அவள் விரும்புகிறவர்கள் வேலையில் இருக்கலாம். அவள் யாரை வேலையில வைக்க வேண்டும், யாரை வேலையிலிருந்து எடுக்க வேண்டும் என்ற அதிகாரத்தையும் அவளுக்கு கொடுக்க. இதான் வேதம் சொல்லுகிறது. எரேமியா புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தா அங்கே சொல்லப்படுகிறது, பார், பிடுங்கவும் இடிக்கவும் கட்டவும் நாட்டவும் அழிக்கவும் உன்னை நான் ஏற்படுத்தினேன். அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய பெரிதான கிருபை துக்கப்பட்டிருந்த அந்த மகளை சந்தோஷப்படுத்தி ஒரு மேன்மையான உயர்வுக்கு நேராக வழிநடத்தினார். இன்றைக்கு உங்களுக்கு அதை செய்ய போகிறார். ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் துக்கத்தோடு இருக்கிறீர்கள், ஏதோ ஒரு ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவில்லை என்று வருத்தத்தோடு இருக்கிறீர்கள், எப்பொழுதுதான் எனக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, உன் துக்க நாட்கள் முடிந்தது. கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்கிறார். பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதியுங்கள். ஆமென்.